அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் நாளைக்கு, அதாவது 2/2/2019 இந்த தேதியில் சனிக்கிழமையில் வரக்கூடிய சனி மகா பிரதோஷத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மேலும் இந்த சனி மகா பிரதோஷத்தில் என்னென்ன விஷயம்லாம் கடைப்பிடிக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய வசியம் சர்வலோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரதோஷங்கள்லே ரொம்பவே சிறப்பான மிக முக்கியமான பிரதோஷம் எதுன்னு சொல்லி கேட்டால் சனி பிரதோஷம், சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மேலும் நாளை வரவிருக்கும் இந்த சனி மகா பிரதோஷம் 150 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய சனி மகா பிரதோஷம் ஆகும். இந்த சனி மகா பிரதோஷத்தில் நாம் விரதம் இருந்து சில விஷயங்களில் கடைப்பிடிச்சோம்னா 150 ஆண்டுகளுக்கு தவம் இருந்ததாக சமமாகும். நாளை வரவிருக்கும் இந்த சனி மகா பிரதோஷத்தை யாருமே மிஸ் பண்ணாமல் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள், கடன் தொல்லைகள், மேலும் வேறு எந்த கஷ்டமாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அது விலகிடும். மேலும் சனியால் பாதிக்கப்பட்டவங்க இந்த சனி பிரதோஷத்தில் நாம் சில விஷயங்கள் செய்தோம்னா அந்த பார்வையிலேருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது 4லேருந்து 6:30 மணிக்குள்ளே எழுந்து குளித்து மிகவும் சுத்தமாக ஆகிடணும். அதற்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குளித்து முடித்ததுக்கப்புறமா அன்றைய நேரத்திலேருந்து ஒரு நாள் முழுவதும் நீங்கள் விரதத்தில் இருக்கணும். விரதம்னா நீராகாரம் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீராகாரம் கூட இல்லாமல் நீங்கள் உங்களுடைய விரதத்தை கண்டினியூ பண்ணலாம். சப்போஸ் என்னால் 3 வேளையுமே விரதம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க 6 மணி வரைக்கும், அதாவது மாலை 6 மணி வரைக்கும் நீங்கள் விரதம் இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா உங்களுடைய பாவம் எல்லாமே தீர்ந்துவிடும், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே முழுமையாக தீர்ந்துவிடும். மேலும் விரதத்தை கண்டினியூ பண்ணிட்டு அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மாலை 4:30லேருந்து 6 மணிக்குள்ளாக பிரதோஷம் அனைத்து சிவ ஆலயங்களில் நடக்கும். மேலும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று நான் சொல்கிற சில விஷயங்களை பண்ணுங்கள். நந்தி தேவருக்கு அருக்கம்புல் படைக்கணும். மேலும் அவருக்கு நெய் தீபத்தை ஏற்றணும். இதை பண்ணிங்கன்னா நமக்கு பல புண்ணியங்கள் நம்மளுக்கு வந்து சேரும். மேலும் நம்மளுடைய கஷ்டங்கள் சீக்கிரமாகவே தீர்ந்துவிடும். நீங்கள் இன்றைய தினத்தில், அதாவது சனி மகா பிரதோஷம் அன்னைக்கு உங்களுடைய கடன் தொகையிலிருந்து ஒரு சிறிதளவு தொகையை நீங்கள் கடனாக கொடுத்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய கடனை நீங்கள் திருப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய முழு கடனையும் நீங்கள் சீக்கிரமாகவே அடைச்சிடுவீங்க. மேலும் சிவபெருமானுக்கு வில்வத்தால் சிவனை நீங்கள் அலங்கரிக்கணும். மேலும் சிவனுக்கு தூய பசும்பாலால் அபிஷேகம் செய்யணும். இதை நீங்கள் செய்தீங்கன்னா சிவனோட மனம்குள்ள இருந்து நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையுமே தீர்த்து வைப்பார். மேலும் நம்மளுக்கு செல்வத்தை அதிகப்படியாக நம்மளுக்கு தருவார். மேலும் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் நம்மளை காத்தருள்வார். சுப நிகழ்ச்சிகள் நம்மளுடைய வீட்டில் அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கும். மேலும் இன்றைய தினத்தில் நீங்கள் சனி பகவானை வணங்குறது ரொம்பவே அவசியம். அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிவாலயங்களுக்கு சென்று சிவனை வழிபட்டு அங்கே உட்கார்ந்து நீங்கள் சிவ ஸ்லோகத்தை நீங்கள் உச்சரிக்கணும். 4:30லேருந்து 6 மணி வரைக்கும் பிரதோஷம் நடக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் சிவ ஸ்லோகங்கள் உச்சரித்து கொண்டே இருக்கணும். மேலும் நாள் முழுவதும் என்னால் உச்சரிக்க முடியும், ஜெபிக்க முடியும் அப்படின்றவங்க நீங்கள் நாள் முழுவதும் சொல்லலாம். அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு பல புண்ணியங்கள் வந்து சேரும். மேலும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை மேம்படும். இதனால் பல நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் நாளைக்கு வரக்கூடிய இந்த சனி மகா பிரதோஷத்தை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இதை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பல நன்மைகள் வந்து சேரும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் நீங்கள் செய்யலாம். அதனால்
நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்கள் நம்மளோட சேனலில் வர இருக்குது. அதனால் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மாந்திரீகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.